இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இத்தனை டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற நீங்கள் இப்போ பேப்பர் பேனாவை கையில் எடுத்துட்டு வீடு விட அலையிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. எத்தனை லட்சம் மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்க கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போதே 18 வயசு ஆயிடுது, இல்லை செகண்ட் இயர் ஆகுது. அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வீட்டு விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்டேட்டாக அந்தந்த வருஷம் இருக்கும். அப்போ பள்ளிக்கூடத்துலேயும் ரெக்கார்டு இருக்குது, அந்த காலேஜ்லேயும் ரெக்கார்டு இருக்குது. அதை வாங்கினீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. திருப்பியும் பையன் வீட்டில் இருக்கானா, பையன் பேர் என்ன, நீ ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு, உங்கள் அப்பா ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு, உங்கள் அம்மா ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு, பாட்டி இருந்தால் பாட்டி ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு. ஒரு வீட்டில் எத்தனை ஃபார்முங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் போகிறதா? ஏதாவது ஒரு உங்களுக்கு பொழுது போலையா, இல்லை வேறு வேலை எதுவும் இல்லையா எலெக்ஷன் கமிஷனில்? இல்லை இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அதை தயவு செஞ்சு தெளிவுபடுத்திட்டிங்கன்னா நாங்கள் லூஸ் மாதிரி ஐயோ கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னு நாங்கள் பின்னாடி அலைய மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் விடாமல் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட ஓட்டு போடாமல் இருந்ததில்லை. வெளிநாட்டில் இருந்தால் கூட ஓட்டு போடுவதற்காக வந்துடுவேன். அதுக்காக உடனே திரும்பி போக முடியாததுனால மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இத்தனை விஷயம் இருக்குது. அடுத்தது, இறந்து போனவர்களை நீக்கணும். தமிழ்நாடு முழுக்க அனைத்து சுடுகாட்டிலையும் இறந்து போனவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தாதான் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வரும். அப்போ எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அப்போது கார்பரேஷன்ஸில் போய் அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம். அந்த இறந்து போன பேர் விலாசத்தை வச்சு அதை நீக்கிடலாமே. உங்கள் வீட்டில் போய் யாராவது செத்து போயிட்டாங்களே கேட்கணும்? ஏங்க, எந்த விஷயத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபைடாக பண்ணவே மாட்டீங்களா? இல்லை இத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க, நாங்கள் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு பண்ணுவீங்களா? நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ புரியலை. நான் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், ஒரு பைசா கூட கமிஷனை வாங்காத எம்எல்ஏவாக இருக்கேன். அதனால் எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லையா யாருக்கு பேச்சையும் கேட்க மாட்டீங்க, நடுநிலைமையாக இருப்பீங்க. நான் சொல்கிறது டெல்லி எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறேன். அது அப்படி இருக்க சொல்கிறவங்க அவங்களுக்கு தான் கேள்வி. எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, நீங்கள் வேணால் இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்கு வேறு நான் பணம் செலவழித்து யாரையாவது விட்டு ஹிந்தியில் டப் பண்ணி கொடுக்க சொல்லணும். அவர் சரியாக பண்ணியிருக்காரான்னு பார்க்குறதுக்கே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நிறையா இருக்குது. ஏஐ வழியெல்லாம் இது பண்ணால் சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்தியா வல்லரசு நாடு, சூப்பர் கம்ப்யூட்டர். நம்மக்கிட்ட இல்லாத டெக்னாலஜி கிடையாது. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுன்னா இங்கேருந்து தான் போகிறாங்க, இதுக்கு போகணுன்னா ரஷ்யாவுக்கு போகணுன்னா இங்கேருந்து தான் போகிறாங்க, சைனாவுக்கு இங்கேருந்து போகிறாங்க, ஜப்பானுக்கு போகிறாங்கன்னு டம்முன்னு மாறில் அப்படியே பெருமை பீத்திக்கிறோம் நாம் இந்தியனாக. ஏன் நீங்கள் இந்த ஆதார் கார்டு, இதோ இருக்க இங்கே பார்கோடு, இதெல்லாம் இணைக்கக்கூடிய வசதி உங்ககிட்ட இல்லையா? இல்லை அந்த கம்ப்யூட்டர் வேலை ரொம்ப ஜாஸ்தியா? இல்லை அதை இணைத்து செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் மிகுந்தவர் இல்லைன்னா இப்போ இந்த சமீபத்தில் நீங்கள் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவருடைய இதில் எல்லாரும் அரட்டையில் சேருங்கன்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே அதில் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் இந்த 15 நாளில் பண்ணி கொடுத்துருவாரு இல்லையா? நீங்கள் என்ன நோக்கம்ங்கிறது இதில் சொல்லுங்கள். நோக்கமே எங்களுக்கு பிடிபடலை. ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்கிறீங்க, அடுத்த முறை இதைவிட அதிகமாக வாக்காளர்கள் ஓட்டளிக்க வேண்டும், இதைவிட அதிகமாக. உங்களுக்கு பர்சன்டேஜ் வேணுமா, நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வேணுமா? ஏன்னா மொத்தத்தையும் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில கட்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் 5 தொகுதியில் நின்னோம், 4 ஜெயிச்சிட்டோம், அதனால நாங்கள் 80% வாக்கு விகிதம் பெற்றவர்கள் வாங்க. அவங்க பாக்கி இந்த 234ல் 231 தொகுதியில் நிற்காதவங்க. அப்படி ஒரு கணக்கு சொல்ல முடியாது, நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக கேட்குறேன். வாக்காளர்கள் அதிகமாகணும், மக்கள் அதிகமான அளவில் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் பண்ணின விஷயம் மாதிரி தெரியல. எப்படியாவது ஓட்டு போடுற வரவங்களை குறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாகிஸ்தான்காரன் இங்கே ஓட்டு போட போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் யார் இங்கே உங்களுக்கு ஏன் இந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி நீங்கள் வச்சுக்கல சொல்லுங்கள்? எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தானே உங்களுக்கு. ஏன் உங்களால் டிஜிட்டைஸ் பண்ண முடியல? ஏன் நீங்கள் கள்ள ஓட்டுக்கு பயப்படுறீங்கன்னாங்க இந்த கள்ள ஓட்டு விஷயம் மற்ற நாட்டில் இல்லைன்னா
நம்ம ஊரில் இல்லாத பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? இல்லை மற்ற நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படியாவது சில பேரை மட்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியாக இருக்குமோ தான் இன்றைக்கி சாமானியர்கள் பயப்படுறாங்க. நமக்கு ஓட்டு இல்லாத போயிடுமோ, நமக்கு ஓட்டு இல்லாத. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு 500 ரூபாலேருந்து 800 ரூபா சாப்பாட்டு கூலி. அதை வச்சு தான் அவன் சாப்பிடணும். அவன் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வீட்லேயே உட்காந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை திருப்பி கொடுக்குற அன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி, இல்லை அவன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் ஒரு 4 கேள்வி கேட்டால் போகிறாதா? உங்கள் ஆதார் அட்டை, அடையாள இது, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது 3 லிங்க் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? சொல்லுங்கள். ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போட வச்சு 4 இடத்துல எப்படி இந்த அட்ரஸ் செல்லும்? அப்போ 4 ஆதார் கார்டு வச்சுருக்கணும், 4 ரேஷன் கார்டு வச்சுருக்கணும். முடியுமா? அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு புரியவே இல்லை. டிஜிட்டல் இந்தியான்ட்டு கிட்டத்தட்ட 13 கோடி ஒரு இது A4 ஷீட். எத்தனை மரம் வெட்டணும் யோசிச்சு பார்த்தீங்களா? எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்து டெல்லியிலேருந்து தனி ஃப்ளைட்டில் வந்து மந்திரிகளாக எங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறீங்க. பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து இந்த நார்த் பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எல்லாத்தையும் எரிச்சிட்டோம், அந்த பிளாக்கில் இருக்கிற பேப்பர்லாம் எரிச்சிட்டோம், எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஏன் அந்த கம்ப்யூட்டர் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் வேலை செய்யாதா? கொஞ்சம் சொல்லுங்கள். புரியலைங்க எங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்குறேன். இதை வந்து ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் பண்ணுற இந்த நடவடிக்கை மூலம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா குறையுமா? இல்லையா? நீங்கள் சொல்லாட்டா கூட ஏதோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் எந்த நோக்கத்துக்கு, அரசாங்கத்துடைய நோக்கம் மட்டும் வெளியில் தெரியும், செயல் மட்டும் தெரிஞ்சால் போராது. ஏனென்றால் அது ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தால்தான் அந்த அரசு மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதிகாரம் முழுக்க டெல்லியில் இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஓட்டு போடுறதை புறக்கணிச்சிட்டாங்க, என்ன ஆகும்? நீங்கள் இத்தனை இதெல்லாம் எடுக்கிறீங்க, என்ன ஆகும் சொல்லுங்கள்? இப்போ மலைவாழ் மக்களுக்காக, மலை மேலே இருக்கிறவங்களுக்காக 5 ஓட்டுக்காக 10 கிலோமீட்டர் நடந்து சென்றார்கள் தேர்தல் அதிகாரிகள்னு அப்படியே பேப்பரில் ஃபோட்டோலாம் போடுறீங்களே. அப்போ ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ண மாதிரி இது தெரியல. குறிப்பிட்ட யாரோ உங்களுக்கு வேணும் வேண்டாதவங்க, இல்லை யாரோ சொல்லி யாருக்கோ வேண்டாதவங்களை நீக்கக்கூடிய முயற்சியாகத்தான் பெருவாரியான மக்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதுனால எங்கிட்ட எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்லம் பீப்புள் அவங்கெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சார் ஒன்றுமே புரியல சார், இதே சார் நான் 4 தேர்தலில் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறேன், நான் எதுக்கு சார் இங்கே ஓட்டு போட்டால் நான் எதுக்கு சார், நான் இங்கேருந்து போய் வேலைச்சேரில் ஓட்டு போட போகிறேன், எனக்கு எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ஒரு யதார்த்த நிலையை மட்டும் விட்டுட்டு வெறுமனே கவர்மெண்ட் மெஷினரிக்கு வந்து மனசு கிடையாது, அறிவு கிடையாது, அது சுவிட்ச் போட்டால் வேலை செய்யும். அந்த மெஷினரியாக அதிகாரிகள் இருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். மக்களிடம் சென்று அடையவே இல்லை, அதுக்குள்ளே உங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு தப்பு. நியாயமாக கோர்ட்டில் போனால் கோர்ட் என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் மக்களுக்கு உண்டான வாய்ப்பு. நான் நியூஸ் பேப்பரில் போட்டேன், டிவி பார்க்காதவன் எத்தனை பேர் இருப்பான், நியூஸ் பேப்பர் படிக்காதவன் எத்தனை இருப்பான், அவனுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் இது ஒவ்வொரு வாக்காளருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம், அடையாளம், அங்கீகாரம். அது மறுக்கப்படும் போது அது ஒரு சமூக அநீதி இல்லையா? அரசாங்கமே செய்யக்கூடிய சமூக அநீதி இல்லையா? நான் அரசாங்கம் இல்லை, நாங்கள் தனி ஆணையம், எங்களது தேர்தல் ஆணையம். அப்படி அந்த தேர்தல் ஆணையம் யாருக்கு கீழே வேலை செய்யுது, யார் பேச்சை கேட்டு நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். இதுக்காக நான் ஒரு ஆர்டிஐயில் போட்டு ஆர்டிஐலேருந்து 15 நாளைக்குள்ளே பதில் வராமல் திருப்பியும் கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுமேன்னு பார்க்குறேன். என்னுடைய குரல் ஒரு மக்களின் குரலாக எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து பதில் எனக்கு டைரெக்டாக வரணும்னு இல்லை, நீங்கள் பத்திரிகைகள்லேயே நீங்கள் இதுக்கு உண்டான பதில்களை கொடுக்கலாம். இல்லை அடுத்த ப்ரெஸ் மீட் வரும்போது பத்திரிகையாளர்களே இந்த கேள்விகளையும் கேட்கலாம். அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணினா சிறப்பாக இருக்கும். வாழ்க இந்திய ஜனநாயகம், வாழ்க இந்திய ஓட்டளிக்கும் முறை. ஆனால் இந்த எஸ்ஐஆர் முறை தான் என்னன்னு புரியலை. அது புரிஞ்சிருச்சுன்னா வாழ்கவா வீழ்கவாங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேயா? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.